வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த XMBR அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதம் லிஸ்டிங்க்கு ஏர்ட்ராப் அதாவது மைனிங் வந்து எண்ட் ஆகுது. இந்த மாதம் எண்ட் அல்லது அடுத்த மாதம் ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு வாலெட்டுக்கோ அல்லது உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கோ வந்து விட்ரோல் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இதில் அவங்க சில விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 21 நாள் தான் சொல்லியிருக்காங்க மைனிங்குக்கு. மைனிங் 21 நாளில் எண்ட் ஆகுது. ஸோ 21 நாள்னு பார்த்தீங்கன்னா, சரியாக செப்டம்பர் 30ஆம் தேதியோட இந்த மைனிங் எண்ட் ஆகுது. ஸோ ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டை தாண்டி வந்தோடனே செப்டம்பர் 2 அக்டோபர் 1 தான் மைனிங் எண்ட் ஆகும். அது எத்தனை மணின்றது கரெக்டாக உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ இந்த 21 நாளும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்ணுங்கள். இதில் அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் கண்டினியூவாக செஞ்சுட்டு வாங்க. இந்த 21 நாளும் நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு இந்த XMBRல வந்து விட்ரோவல் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஸோ இது என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வழமை போல தான் ப்ராஃபிட் பெர் ஹவர் என்ற ஒரு விஷயம் வந்து இதுலேயும் இருக்குது. உங்களோட காயின்ஸு அளவையும் பார்த்துக்கொள்ளுங்க. டெய்லி லொகின் பண்ணுங்கள். இந்த இனி வர 21 நாளும் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது லொகின் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு காலம்பரையும் பின்னேறவும் சரி லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த கோயின் அளவை கூட்டிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் இருக்க டாஸ்க்குகள் எல்லாத்தையும் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது மிக மிக முக்கியம். அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் சரி. அடுத்தது அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் அதுக்கு அதாவது 0.5 அளவான டொன் காயின் ஐ திங்க் இப்போ நான் நினைக்கிறேன் 0.5 $2-3 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு டிரான்சாக்ஷனும் செய்ய சொல்கிறாங்க. அது செய்கிறாங்களுக்கு கூடுதல் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு இதில் கூட ஏர்ன் பண்ணலாம். இதில் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கட்டாயம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த ஒரு ட்ரான்சாக்ஷன் இந்த பாருங்கள், நான் ஒரு ட்ரான்சாக்ஷன் செஞ்சேன். நான் ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் செஞ்சு பார்த்தேன்னா 0.5 கிட்ட போகுது. முதல் அதை விட குறையத்தான் போனது. இப்போ டொன்னோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த டைமில் இப்போ இது இப்படி போகுது. உங்களுக்கு எவ்வளோ போகுதுன்றது எனக்கு செய்கிறாக்கள் கமெண்டில் தெரிவிங்க, பார்க்கலாம். ஸோ அவங்க இதில் மெயினாக சொன்ன விஷயங்கள் இதை விட இதில் வந்து ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது. உங்களோட வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் மொபைல்லேயும் ஒரு டெலிகிராமை போட்டுட்டு உங்களோட லிங்கை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்து இதில் வர்ற டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அதாவது நீங்கள் உங்களோட மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணாக்கள் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஓரளவான கோயின்கள் இதில் கிடைக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் உண்மையாக என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து மில்லியன் கணக்கான கோயின் இருக்குது. பட் நான் எவ்ரிடே செஞ்சு பில்லியன் கணக்கான கோயின் உங்களோட டாஸ்க்கை செய்கிறதன் மூலமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து முதலாவது ஆப்ஷன் இருக்குது தான் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த டாஸ்க்கை செய்கிறதன் மூலமாக மட்டுமே எனக்கு பில்லியன் கணக்கான கோயின் வந்தது. நான் எவ்ரிடே என்ன செய்வேன், 3 ஹவர்ஸுக்கு ஒருக்கா இந்த டாஸ்க்குகளை செஞ்சு கொண்டுறது. நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் ஃபேமஸாக போனது போய்கொண்டு இருக்குது. அப்போ கொஞ்சம் தொடர்ந்து செய்வோம்ட்டு என்ன செய்வேன், எல்லாமே செட் பண்ணி 3 ஹவர்ஸ் ஒருக்கா மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டுகளில் மிஸ் ஆகாமே ஒழிய மற்ற நல்ல ஃப்ரீ டைம் கிடைக்கக்குள்ள எல்லாம் செட் பண்ணி வச்சுருவேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட 3 ஹவர்ஸுக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி செஞ்சேன். இன்வைட் பண்ணி வர்றதை விட நாங்கள் இந்த டாஸ்க்கை செய்கிறது மூலமாக ப்ராஃபிட் பெர் ஹவர் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொண்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சிட்டின்றதை கிளிக் பண்ணோம்னா இதில் வர்ற இந்த கார்டுகள், ஸோ எவ்ரிடே இன்வெஸ்ட்மெண்ட் கார்டுன்னு 3 கார்டு வரும். ஸோ அந்த கார்டை நான் இதில் கொடுக்குறதன் மூலமாக அதுலேயும் எனக்கு ஒரு தொகை கோயின் வரும். இப்படி இவங்க நிறைய டாஸ்க்குகள் தந்தாங்க. அந்த டாஸ்க் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணி கொண்டனர். அதோட வந்து இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதோட மட்டும் இல்லாமல் இந்த லெவலை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 22வது லெவல் இருக்குது. 22 முடிஞ்சு 23 வரேன்னா இதில் 100% கீழே மஞ்சள் கலரில் இருக்கிறது 100% வந்துச்சுன்னா லெவல் மாறும் 23. அப்போ எனக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து 6 காட்டுது. 100% இருந்தாலே மாறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் பெர் ஹவர். ஓகே. அடுத்தது வந்து என்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்றது இதில் காட்டுது. அடுத்த இதில் வந்து நான் என்ன செய்யணும்னா என்கிட்ட இப்போ 60 இருக்குது. 60 பில்லியன் கோயினை வச்சுக்கொண்டு நான் இதில் கார்டுகளை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கார்டுகளெல்லாம் பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 1 ட்ரில்லியன் நான் இதில் எடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கொண்டு இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணலாம். ரைட். பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு இன்கம் ஒன்று வரும்.
அதாவது ப்ராஃபிட் per ஹவர் இன்க்ரீஸ் ஆகும். சிலர் வந்து 30 ட்ரில்லியன் 30 பில்லியன் 40 பில்லியன் ப்ராஃபிட் per ஹவரே வச்சுருக்காங்க. அவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது ப்ராஃபிட் per ஹவர் தான் இதுக்கு டாஸ்க்கு கண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங்ன்றதுக்குள்ள வந்து நான் இந்த டெப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கு கோயின்ஸை கொடுத்து வாங்கினேன். ஒரு டெப்புக்கு 2.3 மில்லியன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு டெப்புக்கு. ஸோ அப்போ அதுக்கும் ரீசன் வந்து என்னென்னா இதில் வந்து இது நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்தோம். அதை நான் ஸ்டார்ட்டில் வீடியோ போட்ட டைம்லேருந்தே நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுகள் செஞ்சவங்க, அதே மாதிரி எங்கள் டீம் மெம்பர்ஸும் செஞ்சுருந்தவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பில்லியன் கணக்கான கோயின்ஸ் தான் வந்துருக்குது. ஸோ இப்போயும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு 20-21 நாள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 பில்லியன் கோயினாவது 1 பில்லியன் ப்ராஃபிட் per ஹவராவது எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது தான். இதில் வந்து மைனிங்ன்றதை யூஸ் பண்ணோம்னா இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு டெப்பிங்குக்கும் எவ்வளோ கூடுது குறையுதுன்ற டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்கும். ரைட், ஸோ இதெல்லாம் கட்டாயம் செஞ்சு ஏர்ன் பண்ண பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கடைசி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம்னா இதுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ். ரைட், அதுலேயே வந்து பெரிய அளவில் கோயின்கள் தர துவங்கிட்டாங்க இப்போ. ஸோ அதுகளை எடுங்க. அடுத்தது இந்த டாஸ்க் எல்லாம் செஞ்சால் இதில் கிளைம் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் இந்த டாஸ்க் இதுக்கு வந்து எவ்வளோ தர்றாங்க. இந்த வீடியோ உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணேன்டா எனக்கு இதில் எபிசோட் 39 இருக்குது. இந்த எபிசோட் 39 கோட் வந்து இந்த வீடியோவை பார்த்தா எடுக்கலாம் இதில். அல்லது உங்களுக்கு அதை பார்க்க கஷ்டம்னா யூடியூப்பில் போயிட்டு XMPR அடிங்க. அடித்து எபிசோட் இதில் எத்தனை 39 யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அண்டைக்குரிய கோடு வந்து அந்த வீடியோக்குரிய கோடு வந்து அவங்கள ஒரு ஷார்ட் வீடியோவாக இதுலேயே அது சரி யாராவது ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோடை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் இதில் கொடுத்தீங்கனாலும் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இது ஒரு வழி. இல்லை எங்களோட டெலிகிராம் சேனலில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த கோடுகள். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து இதுவும் வந்து எபிசோட் 8க்குரிய வீடியோ. ஸோ இதெல்லாம் எங்களோட சேனல்லே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த டாஸ்க் வந்து பாருங்கள் 5 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா அதாவது ஸ்கில்லை கிளியர் பண்ணோம்னா இதுக்கு உங்களுக்கு கோயின்ஸ் தர்றாங்க. ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்குரிய இந்த REBUS XMPR போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனால யூடியூப்பில் அதுக்குரிய கோடுகள் வரும். அந்த கோடை எடுத்துக்கணும். அன்றைய நாளைக்குரிய கோடு, அதாவது வீடியோக்கு கீழே பாருங்கள் 24 ஹவர்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே அந்த வீடியோ இருக்கணும். அப்போ அந்த வீடியோக்குரிய கோடு அன்றைக்கு வரும். அந்த கோடு அதாவது ஒரு வேர்ட்ஸ் வரும். அந்த வேர்ட்ஸை கொண்டு வந்து இதில் என்டர் பண்ணிங்கன்னா சரி. இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை வந்து இதில் என்டர் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி தான் அடுத்தது அன்றைக்குரிய வேர்ட்ஸை வந்து இதில் என்டர் பண்ணிங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்த பைபிட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு கோயின்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலமாகவே இதில் வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மைனிங்கை விட பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவை கொண்டு அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ வீடியோவோ அல்லது டிக்டாக்ல போடுற ஒரு வீடியோவையோ கொண்டு நீங்கள் அதில் போட்டு உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குதுன்னா அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணலாம். அதாவது மினிமம் 100 வியூஸ்லேருந்து 999 வியூஸுக்கு வந்து 777 மில்லியன் கோயின்ஸும், அப்படி 1 மில்லியன் வியூஸ் வந்தால் 16 பில்லியன் கோயின்ஸும் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இதில் எங்களோட வீடியோ லிங்கை கொடுத்து போட்டு இதில் எதுன்றதை செலக்ட் பண்ணி டிக் பண்ணி சப்மிட் பண்ண அதுக்குரிய பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இப்படியெல்லாம் இதில் ஏர்ன் பண்ணலாம். இதுக்குரிய சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 20-21 நாள் தான். அதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் ப்ராஃபிட் per ஹவர், லெவல், அடுத்து இந்த கோயின்ஸையும் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் சில டாஸ்க்குகளும் விரைவில் அவங்க தர இருக்கிறாங்க என்னென்ன வேர்டுமன்றது. ஸோ இதுகளோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதையும் கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இவங்க தர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா வழங்கியிருக்கும். இல்லைன்னா திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு இதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழேயும் கொடுக்குறேன். நீங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஜாயின் பண்ணதாக உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 20-21 நாள் தான் இருக்குது இந்த மாதத்தோட இந்த ஏர்ட்ராப் எண்ட் ஆகின உடனே அடுத்தது வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படியும் இந்த நெக்ஸ்ட் மந்த்
ஸ்டார்ட்டில் உங்களுக்கு வந்து விட்ரோல் வந்து உங்களோட வாலெட்டுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரணும்னா நிறைய காயின் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது நிறைய காயின் சப்ளை பண்ணுறாங்க. இது எங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸாக தர்றாங்களா இல்லை அப்படியே கொடுத்தாங்கள. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ சில எங்களுக்கு மீம்ஸ் டோக்கனுங்கள் இந்த மாதிரி பில்லியன் கணக்கான காயின்ஸ் இருக்கும். 0.000002 ஒரு 7-8 சைவர் தாண்டி வரும். அது மாதிரியும் இது வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ இதில் டோக்கன் ஏர்ன் பண்ணலுமோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு $50 $100 சரி எடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.